வணக்கம். இது "இங்க என்ன சொல்லுது" பாட்காஸ்ட். நான் ஸ்வர்ணா. ஸோ இது 2022 வருஷத்தோட "இங்க என்ன சொல்லுது" பாட்காஸ்ட்டில கடைசி எபிசோடு இது. ஓகே, நம்ம அடுத்த வாரமே அடுத்த எபிசோட் போட்டுருவோம் தான். இருந்தாலும் இந்த வருஷம் தான் "இங்க என்ன சொல்லுது" பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ இந்த வருஷத்தோட லாஸ்ட் எபிசோட் அப்படின்றனால ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்பெஷல் எபிசோட்னு கூட சொல்லலாம். இன்றைக்கி நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிற விஷயம் என்னென்னா, இன்றைக்கி டேட் வந்து 30th டிசம்பர். ஸோ இந்த நாள் வந்து எனக்கு கொஞ்சம் முக்கியமான நாள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா என் லைஃப்பில் 2 முக்கியமான பர்சனோட பர்த்டே இன்றைக்கி. 2 பேருக்கும் ஒரே நாளில் தான் பர்த்டே. ஸோ அவங்க 2 பேரையும் பற்றி உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம். நான் அவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து, என்னுடைய நன்றி அதெல்லாம் தெரிவிச்சுக்கலாம் அப்படின்றது தான் இந்த எபிசோட். ஸோ ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பர்சனல் எபிசோட், ஒரு பர்சனலான ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு யாருக்கு பர்த்டே அப்படின்னா, எங்கள் அக்கா. அவள் பேர் மீனாட்சி. அவளை நான் மீனுன்னு தான் கூப்பிடுவேன். 13 வயசு பெரியவங்க அப்படின்றனால ரொம்ப மரியாதையாக அந்த மாதிரிலாம் நான் பேச மாட்டேன். மீனு, நீ வா போ, அவ இவ அப்படி தான் நான் எப்பயுமே பேசுவேன். ஸோ அதே மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ அவள் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கல தான் நான் பிறக்கவே செஞ்சேன். அவளுக்கு வந்து நான் ரொம்ப குட்டி பிள்ளையாக இருக்கனால, அவங்க கொஞ்சம் பெரியவங்களாக தானே இருந்திருப்பாங்க. 8னா ஓரளவுக்கு கொஞ்சம் பெரியவங்க தானே. ஸோ நான் கொஞ்சம் குட்டி பிள்ளையாக இருக்கனால என்னை தூக்கி வச்சுட்டே திரிவாளாம். எனக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விடுறது, தலையில் இந்த குடுமிலாம் மாட்டி விடுவாங்கள்ல, அந்த மாதிரி தலை சீவி விடுறது, புதுசு புதுசாக ஏதாவது குடுமி போட்டு விடுறது, ஏதாவது பேண்டு கிளிப்பு எல்லாம் வாங்கிட்டு வந்து குத்தி விட்றது, பூ வச்சு விட்றது, இந்த மாதிரியே தான் வச்சுட்டே இருப்பான்னுவாங்க. ஸோ அவள் வந்து என்னை ஒரு குழந்த மாதிரி தான் இன்னுமே பார்ப்பா. நான் அவளை அம்மா மாதிரி பார்க்குறேனான்னு எனக்கு தெரியல. பட் அவள் வந்து இன்னுமே எனக்கு ரொம்ப கேரிங்காக, அவள் பசங்களை எப்படி பார்ப்பாளோ, அவள் பிள்ளைய எப்படி பார்ப்பாளோ அது மாதிரி தான் என்னையுமே பார்ப்பா. ஸோ எங்கள் அக்கா வந்து ஜாப்லாம் போகலை. அப்போது எங்கள் அக்கா முடித்தப்போ, காலேஜ்லாம் முடித்து டிகிரி வாங்கினப்போ எங்கள் அப்பா சரி, பொண்ணுங்க எதுக்கு வேலைக்கு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்போல்லாம் அனுப்பவே இல்லை. பட் அவளுக்கு மேரேஜ்லாம் ஆகி அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் வருஷம் கழித்து டிகிரிலாம் முடித்தோன்னே எங்கள் அக்கா அவள் ஜாப் போகணுன்றதுல நான் உறுதியாக இருந்தேனோ இல்லையோ, ஸோ அவள் வந்து ரொம்ப உறுதியாக இருந்தாள். கண்டிப்பாக என்னை ஏதாவது ஒரு வேலைக்கு அனுப்பிடணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாள். அவள் வேலைக்கு போகாதனாலையோ என்னவோ அது ரொம்பவே இருந்தது. ஏன்னா அவள் கூட படித்து அதே டைமில் டிகிரி முடித்தவங்க, அவள் கிரேட்லேயே இருந்தவங்கெல்லாம் ஒரு சின்ன ஜாபில் ஜாயின் பண்ணி இப்போ ஒரு பெட்டர் பொசிஷன்லலாம் வந்திருக்காங்க. பட் அன்றைக்கி அவளுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கவே இல்லைன்றனால என்னையே எப்படியாவது அதை போக வச்சிடணும் அப்படின்னு ரொம்ப நினச்சா. அண்ட் நான் அவள் வீட்டில் இருந்து தான் படிக்கலாம் செஞ்சேன். லைக் காலேஜ்லாம் முடிச்சுட்டு நான் மதுரையிலேருந்து சென்னை போயிட்டேன். இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் எல்லாமே நான் அவள் வீட்டில் தான் இருந்தேன். அவங்க வீட்டில் வைஃபை சிஸ்டம் எல்லாமே இருக்கும். ஸோ நான் பாட்டுக்கு ஜம்முன்னு சென்னையில் அங்கே அவள் வீட்டில் படிச்சுட்டு அந்த மாதிரி அப்போ அதை ப்ரிப்பேர் பண்ணுவேன். அப்புறம் எங்கேயாவது போவா, எங்கே போனாலும் வெளில போனால் என்னையும் கூப்பிட்டு போயிடுவா. வீக்கெண்ட்லாம் வெளில போவாங்க. ஸோ என்னையும் கூப்பிட்டு போயிடுவா. படம் எல்லாமே அப்படி தான் இருக்கும். அண்டு எங்கள் அப்பா வந்து என்னை அவன் வீட்டில் விட்டுட்டு போனப்போ எனக்கு செலவுக்கு காசு அதெல்லாம் கொடுத்துட்டு போகல. எங்கள் அப்பாவுக்கு தோணல போல இருக்குது. சரின்னு அப்படியே விட்டு போயிட்டாங்க. பட் எங்கள் அக்கா வந்து அவள் தான் எல்லாத்துக்குமே ஸ்பெண்ட் பண்ணா. லைக் இன்டர்வியூலாம் வந்துச்சு அப்படின்னா பஸ்ஸில் போயிட்டு வர்றதுக்கெலாம் மணி வேணும்ல, அதுக்கெல்லாம் அவள் தான் தருவா. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட வெளில போகணும், திடீர்னு படத்துக்கு போகணும், எல்லாத்துக்குமே அவள் தான் கொடுப்பா. லைக் என்ன சொல்ல, அவளே தான் கொடுப்பா. சரி நீயும் போயிட்டு வா இந்தா அப்படின்ற மாதிரி கொடுத்து வெளிலலாம் போயிட்டு வரலாம் சொல்லுவாள். அவ்வளோ தூரம் எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தா. அண்ட் ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் எனக்கு வேலை கிடச்சிது. வேலை கிடச்சப்போ நான் இனிஷியலாக ஜாயின் பண்ணது வந்து ஒரு குட்டி கம்பெனி தான். ஸோ இனிஷியலாக என்னோடய சேலரி வந்து கம்மியாக தான் இருந்தது. 10,000 தான். ஸோ அவள் என்ன சொன்னான்னா, நீ வீட்டிலயே இருந்துக்கோ, இங்கேயே இருந்துக்கோ, ஹாஸ்டல்லாம் போனால் ஹாஸ்டல் அந்த ரெண்ட்டு அது இதுன்னு ரொம்ப காசு செலவாயிரும். சுத்தமாக கையில் காசே இருக்காது, சேர்த்து வைக்கவே முடியாது. அதனால வந்து நீ இங்கேயே இரு, இங்கே இருந்தே நீ போயிட்டு வா அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு சொன்னான். ஸோ காசு சேர்த்து வைக்கணும் அப்படின்றதுல, சேவ் பண்ணணுன்றதுல ரொம்பவே அதை சொல்லிகிட்டே இருப்பாள். நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கணும், எப்பயுமே காசு இருக்கணும் கையில் அப்படிலாம் சொல்லுவாள். அப்புறம் ஃபினான்ஷியலாக எங்கள் வீட்டில் இருக்கிற சிச்சுவேஷன் பொறுத்து இப்போ மேரேஜ்லாம் வருது, இப்போ மேரேஜ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு நகை, அதுக்கான செலவு அதெல்லாம் உன்னோடதை நீ பார்த்துக்கிற அளவுக்கு இருக்கணும்ல, அதனால நீ சேர்த்து வை, நகை வாங்கு அந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டே இருப்பாள். அண்டு இன்னொன்று என்ன பண்ணுவான்னா, நகை விலை கொஞ்சம் அந்த கிராம் விலை குறையிறப்போ மாமாவோட கார்டில் போய் எனக்கு நகை வாங்கிட்டு, ஓகே நான் நகை வாங்கிட்டேன், நீ மாதம் மாதம் மணி கொடுத்துரு என்ன அப்படின்ருவா. எனக்கு அப்போல்லாம் பயங்கர டென்ஷனாகும். இது என்னடா வாழ்க்கை, நம்ம சம்பாதிக்கணும், அதை சேர்த்து வைக்கணும், நகை வாங்கணும், கல்யாணம் பண்ணணும், இதான் வாழ்க்கையா, இவளுக்கு வேறு வேலையே இல்லையா அப்படின்னு பயங்கர கோவமாக வரும். பட் அப்போ எனக்கு கோவமாக வந்தாலும் லைக் அவட்ட காட்டலாம் மாட்டேன். அவன் நல்லதுக்கு தான் சொல்கிறான்னு அப்போயே புரியும். இருந்தாலும் எனக்கு கடுப்பாக இருக்கும். அப்போ எனக்கு அப்படி இருந்தாலுமே
இப்ப வந்து யோசிச்சு பார்க்கையில, அது ரொம்பவே சரியான விஷயம்னு தான் தோணுது. ஏன்னா, அ எங்க எங்க அப்பாவால அந்த நகை போடுறது, அதுக்கெல்லாம் அவ்வளவா இல்ல. மணி அந்த அளவுக்கு எங்க அப்பாவால அப்போ இது பண்ண முடியல. அ நான் கொஞ்சம் எங்க அக்கா இந்த மாரி சேர்த்து வச்சு வாங்கி குடுத்ததெல்லாம் தான் என்னோட சேலரியிலேயே சேர்த்து வச்சு வாங்கி குடுத்தா. ஸோ அதெல்லாம் தான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தது. அண்ட் அ எனக்கு மேரேஜ் அப்படின்னு ஒரு பேச்சு வரப்பயுமே, அவ தான் ரொம்ப அதுக்கு என்ன சொல்ல, அ மாப்பிள பார்க்குறது, எங்க வீட்ல சொல்றது, அதெல்லாம் வந்து சொல்லிட்டே இருப்பா. "பாருங்க, இப்ப பார்த்தா தான் சீக்கிரம் லைக் இதுக்கே கொஞ்சம் வருஷம் ஆகும். பார்க்க ஆரம்பிங்க." அப்படிலாம் சொல்லிட்டே இருப்பா. அதே மாரி என்னன்னா, நான் வந்து மாப்பிள்ளைலாம் பார்க்க ஆரம்பிக்கிறப்போ, ஒரு ஃபோட்டோ கூட நான் பார்த்துருக்க மாட்டேன். எதுவுமே எனக்கு தெரியாது. ஜஸ்ட்டு யாரோ கேட்டாங்க, அந்த மாரி ஒரு பேச்சு வந்தாலே, நான் வந்து சும்மா கேள்வியா கேட்க ஆரம்பிச்சுருவேன். ஒரு 40 கொஸ்டின் கேட்பேன். எங்க அப்பாலாம் என்னைய திட்டி விட்டுருவாங்க. "நீ தடங்கலாவே இருக்க. நீ தான் எல்லாத்துக்கும் காரணம்." அப்படி இப்படின்னு எங்க அப்பா திட்டிருவாங்க. பட் எங்க அக்கா வந்து பொறுமையா உட்காந்து பேசுவா. "ஓகே. நீ என்ன நினைக்கிற?" அ அந்த மாரி நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, "நீ கேள்வியே கேட்கலன்னா நான் கேட்காமலா இருக்க முடியும். அப்பலாம் முடியாது போ." அப்படின்ற மாரி நான் ஏதாவது பேசுவேன். பட் அவ கொஞ்சம் என்ன சொல்ல, கொஞ்சம் மெச்சூர்டா என்னைய திட்டாம கொஞ்சம் மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணுவா. உட்காந்து ஒரு கான்வர்சேஷன் மாரி போயிட்டே இருக்கும். அவ சொல்றது தான் கேட்குற மாரி இருக்கும். வேற வழி இல்ல. இருந்தாலும் அது வந்து என் மேல திணிக்காம கொஞ்சம் புரிய வச்சு ஒரு கான்வர்சேஷனா கொண்டு போவா. இந்த மாரி எல்லா விதத்துலயுமே சப்போர்ட்டா இருப்பா. அண்ட் என்ன விட 13 வயசு பெரியவங்க அப்படின்றப்போ, அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ், அந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு கேப் இருக்கும். அந்த மாரிலாம் ஒண்ணுமே கிடையாது. இன்னுமே எனக்கு என்ன சொல்ல, என்ன என்னனாலும் நான் அவகிட்ட பேசலாம். அவளும் எல்லாமே என்ட்ட ஷேர் பண்ணுவா. அந்த மாதிரி தான் நாங்க இருப்போம். ரொம்பவே க்ளோஸா தான் இருப்போம். அண்டு பொதுவா எங்க வீட்லலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன வந்து கொஞ்சம் தைரியம் அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா நான் யாராவது பேசினாங்கன்னா பதிலுக்கு பதில் பேசுவேன். கொஞ்சம் சண்டை போட்டுருவேன் எனக்கு. அந்த மாரி தான் நான் இருப்பேன். எங்க அக்கா வந்து ரொம்பவே பொறுமையா தான் இருப்பா. அமைதியா இருப்பா. போய் பேச மாட்டா. அவளே யாராவது எதுவும் சொன்னா கூட பதிலுக்கு ரொம்பலாம் அவங்க கிட்ட ஆர்க்யூ பண்ணவோ, இல்ல திட்டவோ, சண்டை போடவோ எதுவுமே பண்ண மாட்டா. ஸோ எங்க அம்மாவே என்ன சொல்லுவாங்கன்னா, இதுவே சொர்ணாவா இருந்தா தைரியமா கேட்டிருப்பா. அ பதிலுக்கு பதில் குடுத்துருப்பா. இவ அமைதியாவே இருக்கா. அப்படின்ற மாரி எங்க அம்மாவே நெனைப்பாங்க, சொல்லுவாங்க. ஆனா, எனக்கு யோசிச்சு பார்க்கையில, அவ வந்து அவ லைஃப்ல ஃபேஸ் பண்ண விஷயங்கள் வந்து ரொம்பவே அதிகம். அவளோட பிரெக்னன்சி, அவளோட டெலிவரி, அவ குழந்தை எல்லாமே ஒரு என்ன சொல்ல, அவங்க லைஃப்ல ரொம்பவே ஒரு ஒரு டர்னிங் பாயிண்ட்டா ரொம்பவே கஷ்டங்கள அனுபவிச்சு, லைக் ரொம்பவே ஸ்ட்ரக்லிங்கா இருந்த ஒரு ஃபேஸ். அப்படிதான் அவங்க ஃபேஸ் இப்ப இன்னுமே அவங்களோடது அப்படிதான் இருக்கு. அ அவ குழந்தை வந்து லைக் எங்க அக்கா பையன் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட் லைக் ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்பெஷல் கிட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அவன வளர்த்துட்டு வர்றது அதெல்லாம் அவங்களோட பெரிய சேலஞ்ச். லைக் எனக்கு எப்படி தெரியும்னா, அவங்க ஹோல் லைஃப்பையே எங்க அக்காவும், மாமாவும் அந்த பையனுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ண மாரி தான் எனக்கு எனக்கு தெரியும். அ என்ன சொல்றது? எல்லா விஷயமுமே அவங்க அவன முன்னிறுத்தி தான் அந்த முடிவ எடுப்பாங்க. அவனுக்கு எது நல்லது, எது சரி, எது தப்பு, அவனுக்கு எப்படி கரெக்ட்டா இருக்கும். இத மட்டுமே யோசிச்சே தான் அவங்க அவங்க லைஃப்ல எடுக்கிற ஒரு சின்ன சின்ன டெசிஷன், ஒரு ட்ராவல் ஆகட்டும், எங்கேயாவது போயிட்டு வரணும் ஆகட்டும், எல்லாமே ஒரு சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரையும் அவன முன்னிறுத்தி மட்டுமே தான் இருக்கும். அண்ட் அவன பொறந்து வந்ததெல்லாம் அப்படி ஒரு ஸ்ட்ரகிள் அண்ட் என்ன சொல்ல, எங்க அக்கா வந்து பொழப்பாளா, சாவாளா அப்படின்ற மாதிரியான சிச்சுவேஷன்லாம் அப்படி போயிட்டு தான் வந்திருக்கா. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் அந்த குழந்தை வந்தா. எங்க அக்கா, மாமா 2 பேருமே ஒரு என்ன சொல்ல, நான் பெஸ்ட் பேரண்ட்ஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா, எல்லா விஷயத்தையுமே அவன யோசிச்சு மட்டும் தான் அவங்க முடிவெடுப்பாங்க. அவங்க லைஃபையே அவங்க அவனுக்கு ஏத்த மாரி சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ, அந்த அளவுக்கு அவங்க அவ்வளோ டிவோட்டடா இருப்பாங்க. அவ்வளோ ஒரு டெடிகேட்டடா அது அவன் தான் முக்கியம் அப்படின்றதுல ரொம்பவே இதா இருப்பாங்க. அண்ட் சுத்தி இருக்கவங்க அவள நெறைய சொல்ல தான் செய்வாங்க. "குழந்தை இப்படி பொறந்ததுக்கு நீ காரணம். அது இது நீ அது பண்ணு, இது பண்ணு, அந்த கோயிலுக்கு போ, இந்த கோயிலுக்கு போ." எங்க அப்பாவே சொல்லுவாங்க, "நீ வந்து விளக்கேத்தணும். நீ வந்து அந்த ஏதோ ஒரு கோயில்ல வந்து மாடு கன்று வாங்கி குடுக்கணும்." அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லிட்டே தான் இருப்பாங்க. பட் அவங்க என்ன ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றது அவங்களுக்கு தான் தெரியும். எங்க அக்கா பையன் வந்து நடக்க ஆரம்பிச்சது, பேச ஆரம்பிச்சது எல்லாத்துக்குமே அவங்க நெறைய தெரப்பி அதெல்லாம் போய் அவங்களும் சேர்ந்து ஒர்க் பண்ணி அவன் ஒவ்வொரு மைல்ஸ்டோனும் அச்சீவ் பண்ணுறதுக்கு அவங்களும் பின்னாடி ஒரு சப்போர்ட்டாகவே இருந்திருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்க ஒரு என்ன சொல் டெடிகேட்டட் பேரண்ட்ஸா தான் இருக்காங்க. ஆனா எல்லாருமே ஏதோ ஒண்ணு சொல்லிட்டே தான் இருப்பாங்க. அவங்களோட சிச்சுவேஷன் என்ன ஏதுன்னு இல்லாம நமக்கு தான் ஈஸியா ஒப்பீனியன் சொல்ல வந்துருமே. யார பார்த்தாலும் எத பார்த்தாலும் நம்மளுக்கு ஈஸியா ஒப்பீனியன் சொல்லிருவோம். அது மாரி ஏதோ சொல்லிருவாங்க. ஹர்ட் பண்ற மாரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க.
இருப்பாங்க. ஈவன் டுடே நம்ம எல்லாருமே படித்து வந்துட்டோம், எல்லாம் நமக்கு தெரியும், நம்ம எப்படி ஒரு சோஷியலாக வெல் பிஹேவ்டாக இருக்கோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். அந்த அளவுக்கு இருக்கிற ஒரு சூழ்நிலையிலையும் கூட இன்னுமே ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன்லேயோ ஏதோ ஒன்றில் அவளை ஹர்ட் பண்ணுற மாதிரி எல்லாரும் கேள்விலாம் சில பேர் கேட்க தான் செய்வாங்க. அண்ட் அவளோட க்ளோஸ் சர்க்கிள் ஆஃப் ரிலேட்டிவ்ஸில் இருந்தும் கூட, ஃபேமிலியில் இருந்தும் கூட அவளுக்கு நிறைய நிறைய பேர் அது தப்பு, இது தப்பு, நீ செஞ்சது தப்பு, உனக்கு ஒன்றும் தெரியல, அந்த மாதிரி எவ்வளவோ பேச்சுக்களை வாங்க தான் செய்கிறா. அவங்க எல்லாருக்குமே போய் பதில் சொல்லிட்டு, அதுக்கு சண்டை போட்டுட்டு, அந்த மாரி இருந்தான்னா, அவ பையன அவளால பார்க்க முடியாது. அவளுக்கு அவளோட லைஃபு, அவளோட குழந்தைங்க, அவளோட பையன் அதுதான் வந்து முக்கியமான ப்ரையாரிட்டி. ஸோ, இவங்களுக்கெல்லாம் பதில் சொல்றது அவங்க வேலை கிடையாது. அவங்க லைஃப்ப அவங்க எப்படி வாழ்றாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ, அமைதியா தான் போயிருவா. ஹர்ட் ஆனாலும் கூட, சரி ஓகே அப்படின்னு போயிருவா. ஸோ, எனக்கு என்ன தோணும்னா, நான் பதிலுக்கு பதில் போய் சண்டை போட்டுருவேன், பதிலுக்கு பதில் பேசிருவேன், இப்போ நான் அப்படி போய் சண்டைக்கு போய் நின்றுவேன் அப்படின்றதெல்லாம் ஒரு பிரேவ்னஸே கிடையாது. அது ஒரு தைரியமே இல்ல. அவங்க லைஃப்பில் எவ்வளோதான் சிச்சுவேஷன்ஸ் வந்து டஃப்பான சிச்சுவேஷன்ஸ் ஃபேஸ் பண்ணாலுமே, அவங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, அதை ஒரு மாதிரி டெப்ரெஸிங்காக எடுத்துக்கிட்டு சோகத்துக்கு போய், ஐயோ எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, ஐயோ என்னால் முடியலையே, இந்த மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காமல், அதை எப்படி வாழ கற்றுக்கணும், அதில் என்ன நம்ம பண்ணலான்னு நினச்சி அவங்க போகிறான்ல. ஸோ அதை தான் நான் உண்மையிலேயே தைரியம்னு நினைக்கிறேன். உண்மையான தைரியம் அதுதான். நான் வந்து போய் பேசிடுவேன், சண்டை போட்டு வந்துடுவேன்னா சண்டைக்காரின்னு அர்த்தமே தவிர, அது ஒரு தைரியத்துக்கு நம்ம ஈக்குவலாக சொல்ல முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொருத்தவங்க லைஃப்புமே ஒவ்வொரு மாதிரி, அவங்களோட லைஃப்பில் அவங்க எப்படி அதை சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறாங்கன்றதுல தான், அதை ஃபேஸ் பண்ணி அதை மீண்டு வந்து அதில் வாழ கற்றுக்கிட்டு அவங்க அதை எப்படி தானும் சந்தோஷமாக இருந்து தன்னை சுற்றி இருக்கவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கிறாங்க அப்படின்றது தான் உண்மையிலேயே ஒரு தைரியமான விஷயம். ஸோ அப்படி பார்க்குறப்போ எங்கள் அக்கா வந்து எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஒரு தைரியமான ஒரு விமன் தான். ஸோ ஷீ இஸ் அ பிரேவ் விமன் என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் அதுதான் உண்மையும் கூட. ஸோ ஒருத்தவங்க நம்ம பேசுகிறதுக்கெலாம் அமைதியாக போகிறாங்க, பதில் பேச மாட்றாங்க, சண்டை போட மாட்றாங்க, அவங்க வேலைக்கு போகல, அவங்களுக்கு பெருசாக ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணல அவங்க, அப்படின்றதெல்லாம் வச்சுட்டு அவங்கள நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணவே முடியாது. ஸோ அவங்க தைரியம் இல்லை அப்படி இப்படின்னு நம்ம அவங்களுக்கு ஒரு பேர்லாம் வைக்கவே கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ எங்கள் அக்கா எனக்கு எப்பயுமே ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். லைக் அவளுக்கு இருக்கிற பொறுமையும், என்ன சொல்ல, ஒரு டெடிக்கேட்டடாக ஒரு விஷயத்தில் இருக்கிறதும், ஒரு பர்ஃபெக்டாக ஒரு விஷயத்த பண்ணுறதும், ஷீ இஸ் பர்ஃபெக்ட். அவங்க ஃபேமிலிக்கு அவங்க என்ன பண்ணணுமோ அதை ரொம்ப பர்ஃபெக்டாக எப்பயுமே பண்ணிகிட்டே வருவாங்க. சாப்பாடெல்லாம் அந்த டைமுக்கு அப்படி இருக்கும். அவள் பையனுக்கு இப்படி தான் சமைக்கணும், இந்த மாதிரியான ஃபுட்ஸ் ஆட் பண்ணணும், அவங்க ஹெல்த்துக்கு இதெல்லாம் தேவைன்னா அது அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். தன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு தன்னோட ஹெல்த்து அதெல்லாம் செகண்ட் ப்ரையாரிட்டியை வச்சுட்டு அவள் ஃபேமிலியை தான் அவள் ஃபர்ஸ்ட்டாக பார்ப்பா. இட்ஸ் அ கிரேட் திங். ஸோ அவளுக்கு என்னோடய பர்த்டே விஷஸ் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ ஹாப்பி பர்த்டே மீனு. அண்ட் 2வது பர்சன் யார் அப்படின்னா, என்னோடய ஹஸ்பண்ட். எல்லாருக்குமே அவங்க லைஃப்பில் அவங்க ஹஸ்பண்ட் முக்கியமான பர்சனாக தான் இருப்பாங்க. எனக்கு அவங்க ஹஸ்பண்ட் அப்படின்றத தாண்டியும் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பர்சனாக தான் நான் பார்க்குறேன். என் ஹஸ்பண்ட் பிறந்து வளர்ந்தது எல்லாமே வந்து ஒரு ரமணசமுத்திரம்ன்ற ஒரு குட்டி ஊரில் தான். அங்கே இருக்க கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தாங்க. அண்டு படித்து முடிச்சுட்டு டிப்ளமோ பண்ணாங்க. அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சென்னையில் ஒர்க் பண்ண வந்தாங்க. இப்போ வந்து யூஎஸில் இருக்கோம். ஸோ என்ன சொல்ல, நான்லாம் படித்தது வந்து ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தான். நான் கொஞ்சம் வசதியாக தான் வளர்ந்தேன். நான் 3வது பொண்ணு எங்கள் வீட்டில். நான் வந்தப்போ கொஞ்சம் வசதியும் வந்துருச்சு, வீடு வந்துருச்சு, கொஞ்சம் செல்லம், கேட்டதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் வளர்ந்துருக்கேன். ஸோ இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்பில் நான் ரொம்பவே வசதியாக தான் வளர்ந்தேன் அப்படி தான் சொல்லணும். பட் நான் வந்து என்ன நினைப்பேன்னா, நம்ம படித்ததெல்லாம் பெரிய ஸ்கூலே இல்லை, நம்ம படித்தது பெரிய காலேஜ் இல்லை, ஸோ அதனால தான் நமக்கு இங்கிலீஷ் வரல, அதனால தான் நம்ம எம்என்சியில் ப்ளேஸ் ஆகலை, இந்த மாதிரிலாம் லூஸ்தனமாக நான் நிறைய பெர்ஸ்பெக்டிவ் வச்சுருப்பேன். அது எல்லாமே இல்லை அப்படின்னு. ஓகே, ஒரு ஏஜ் கூட நமக்கே அது புரியும், அப்போல்லாம் ஒன்றும் இல்லைன்னு. பட் அது வந்து உடையவே இல்லை. அந்த தாட் வந்து எங்கேயோ ஒரு ஆள் மனசில் எனக்கு இருந்துகிட்டே தான் இருந்தது. ஸோ நம்ம லிவிங் எக்ஸாம்பிளாக ஒருத்தவங்கள நம்ம பார்க்கையில அந்த பெர்ஸ்பெக்டிவே எனக்கு ரொம்ப மாறிடுச்சு. அந்த ஒரு விஷயத்துலன்னு இல்லை, எனக்கு இதே மாதிரி நிறைய லூஸ்தனமான பெர்ஸ்பெக்டிவ்லாம் இருக்கும். அது எல்லாமே மாறினது என் ஹஸ்பண்டால தான். நீங்கள் லவ் டுடே மூவி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த யோகி பாபு பொண்ணு பார்க்க வர சீன் நினைக்கிறேன். அவங்க வந்து அதை ரொம்ப ஃபன்னாக காமெடியாக சொல்லியிருப்பாங்க. அவர் வந்து எனக்கு ஸ்பேஸ் கொடுத்தாரு, எனக்கு ப்ரைவசி கொடுத்தாரு, அந்த மாதிரி ஒரு சீன் வரும். ரொம்ப ஃபன்னாக தான் அதை சொல்லியிருப்பாங்க. பட் உண்மையிலேயே
ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில ஒரு லைஃப் லீட் பண்ணணும் அப்படின்னா, அங்க வந்து அந்த ஸ்பேஸ் குடுக்குறது, அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கிறது, கேரிங்கா இருக்கிறது, சப்போர்ட்டிவா இருக்கிறது, இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். இதெல்லாம் இருந்துச்சுனாலே லைஃப் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நான் எதையுமே இதில பண்ணல. என் ஹஸ்பண்ட் தான் எனக்கு இது எல்லாமே குடுத்தாங்க. ஆக்சுவலி அவங்க அப்படி இருக்க ஆரம்பிச்ச உடனே தான் நான் வந்து மாறுனேன். எனக்குள்ள நெறைய சேஞ்சஸ்லாம் வந்தது. ஸோ நான்லாம் பயங்கர சண்டை போடுவேன். எங்க அக்காவோடதுலயே நான் சொன்னேன்ல. ஸோ அப்படிதான் நான் கொஞ்சம் சண்டைலாம் அதிகமா போடுவேன். ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அத விடாம அப்படிதான் இருந்தேன். லக்கீலி நான் இப்போ அப்படி இல்ல. ஒரு வார்த்தை சொன்னா அத விடவே மாட்டேன். "அத எப்படி நீங்க அப்படி சொல்லலாம்? அத எப்படி நீங்க அப்படி சொல்லலாம்ன்னு" நைட்டெல்லாம் சண்டை போட்டு டார்ச்சர் பண்ற ஒரு பொண்ணா தான் நான் இருந்தேன். அண்ட் லவ் பத்தின என்னோட புரிதலுமே கொஞ்சம் லூஸ்தனமா தான் இருக்கும். என்ன சொல்ல, நான் பேசிக்காவே கொஞ்சம் நெறைய தமிழ் சினிமா பார்த்து வளர்ந்த பொண்ணு அப்படின்றனால, லவ்னா நெறைய சர்ப்ரைஸ் இருக்கும், நெறைய ரொமான்ஸ் இருக்கும். இந்த மாரிலாம் தான் நான் நெனச்சிட்டுருப்பேன். ஏன்னா விசில் அடிச்சோனே பலூன் வரும், லைட்டு வரும், ஹாப்பி பர்த்டே சொல்லுவாங்க. அப்படின்ற மாரி படங்கள் பார்த்து தான் வளர்ந்தனால, என் ஆழ் மனசுல எனக்கே தெரியாம கொஞ்சம் தப்பு தப்பா தான் நான் புரிஞ்சு வச்சுட்டுருந்தேன். அண்ட் என்னோட ஸ்ட்ராங் பிலீஃப் என்னவா இருந்தது அப்படின்னா, லவ் மேரேஜ் தான் பெஸ்ட்டு. அரேஞ்ச் மேரேஜ்லலாம் லவ் எல்லாம் வராது. நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்ற காரணத்துக்காக தான் நம்ம அவங்கள லவ் பண்ணுறோமே தவிர, இயல்பாலாம் அது வரவே வராது. வாழ்க்கையில நம்ம ஒருத்தவங்கள அதிக அளவுல நேசிச்சிடுறோம்னா, இந்த அளவுல நம்ம இன்னொருத்தவங்கள நேசிக்கவே முடியாது. இப்படின்னு ஒரு தத்துவார்த்தமான கருத்துக்கள்லாம் நான் வச்சு தான் இருந்தேன். இப்படி தான் நான் இருந்தேன். அண்ட் என்னோட மேரேஜ் லைஃப்குள்ள வரையிலயுமே நான் இப்படி தான் யோசிச்சுட்டே இருந்தேன். பட் லைஃப் எல்லாத்தையுமே மாத்திரும்ன்றத விட, என் ஹஸ்பண்ட் தான் எனக்கு எல்லாத்தையுமே மாத்திட்டாங்க. லவ்ன்றது இட்ஸ் நாட் அபவுட் சர்ப்ரைஸ் அண்ட் ரொமான்ஸ், எக்ஸ்பெக்டிங் அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள இருக்கையில, எந்த அளவுக்கு ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறோம், என்னை எந்த அளவுக்கு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, என்னோட பாஸ்ட்ட புரிஞ்சுக்கிட்டது, அண்ட் நான் யாரு, நான் எப்படி இருக்கேன், எனக்கு என்ன பிடிக்குது, என்ன பிடிக்கல, அண்ட் என்ன சொல்ல, எந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க, இதெல்லாம் தான். இது வந்து ஒருத்தர் இன்னொருத்தருக்கு லைக் ஹஸ்பண்ட் தான் ஒய்ஃப்க்கு இப்படி இருக்கணும் அப்படிலாம் இல்ல. 2 பேருமே அப்படி இருக்கிறது தான் அந்த ரிலேஷன்ஷிப்ப ஒரு ஸ்ட்ராங்கா கொண்டு போகும். ஸோ நம்ம பொதுவா என்ன பண்ணுவோம், நெறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். நீங்க இப்படி இருக்கணும், எனக்கு டைம் குடுக்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும். இந்த மாரி நெறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். நம்ம எப்பயுமே எதிர்பார்ப்புகள இன்னொருத்தவங்க மேல தான் வைப்போம். லைக் ஒரு ரிலேஷன்ஷிப்ல நம்ம பார்ட்னர் மேல தான் நம்ம வச்சுட்டே இருப்போமே தவிர, நம்ம என்ன பண்றோம், நம்ம என்ன பண்ணலாம், அத பத்திலாம் நம்ம யோசிக்கவே மாட்டோம். ஸோ நம்மள லைக் சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னா, என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் விட்டுட்டு அந்த மாரி மாறணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. லைக் இந்த ரிலேஷன்ஷிப்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்களுக்கு சப்போர்ட்டிவா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற விதத்தில நம்ம மாத்திக்க ஆரம்பிச்சோம்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த ரிலேஷன்ஷிப்பே அழகானதாயிரும். அண்ட் ஆப்போசிட்ல இருக்கவங்களும் ஆ மாற ஆரம்பிச்சுருவாங்க அவங்களே அறியாம. ஸோ இந்த மாற்றங்கள்லாம் எனக்கு நடந்தது நான் மாறுனதால இல்ல, என் ஹஸ்பண்ட் மாறுனதால தான். ஸோ என்னோட ப்ரெக்னன்சி, டெலிவரி இதெல்லாம் பத்தி நான் ஆல்ரெடி பாட்காஸ்ட்ல பேசியிருக்கேன். அண்ட் நாங்க யுஎஸ்ல கோவிட் டைம்ல தான் எங்களுக்கு குழந்தை பிறந்தது. என் ஹஸ்பண்ட் தான் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டா இருந்தாங்க. அவங்க தான் பிரசவமே பார்த்தாங்கன்னு சொல்லலாம். லைக் அம்மா அந்த மாரி யாருமே வரல. யாருமே வர முடியாத சிச்சுவேஷன். அந்த மாரி சிச்சுவேஷன்ல ஃபுல்லா அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. ஆ டே 1 ஆஃப் ப்ரெக்னன்சிலேருந்து குழந்தை பிறந்த வரையும் அண்ட் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் இன்னமும் கூட நாங்க குழந்தை வளர்க்குறது 2 பேரும் சேர்ந்து தான் வளர்க்குறோம்னு தான் சொல்லணுமே தவிர, நான் தான் வளர்த்தேன், நான் தான் மேஜர் ரோல் அப்படின்ற மாரிலாம் இல்ல. நான் வந்து இங்கே ஒர்க்லாம் பண்ணல. நான் ஒர்க் பண்ணலன்றதுக்காக, "நீ சும்மா தானே இருக்க, நீயே குழந்தைய வந்து பார்த்துக்கணும்." அப்படின்ற பேரண்ட்லாம் என் ஹஸ்பண்ட் கிடையாது. லைக் எல்லா விதத்துலயுமே சப்போர்ட்டிவா இருப்பாங்க. அண்ட் மோர் தென் தட் அவங்க சப்போர்ட் பண்ணாங்கன்றத விட, எனக்கே எங்க வீட்டு மேல கோவம் வரும். நீங்க நீங்க ஏன் பார்க்கல? நீங்க ஏன் வர ட்ரை பண்ணல? அல்லது நீங்க ஏன் அது பண்ணல, இது பண்ணலன்னு எனக்கே எங்க வீட்டு மேல பயங்கர கோவம் வரும். ஆனா, அ என் ஹஸ்பண்ட்லாம் வந்து அத ஒரு வார்த்தையா கூட சொல்லி காமிச்சதே இல்ல. ஆம் என்ன சொல்ல, "உங்க அம்மா வீட்ல தானே குழந்தைலாம் பிறக்கறது பார்த்துருக்கணும். அதெல்லாம் யாருமே பார்க்கவே இல்ல. என்னன்னு கேட்கவே இல்ல. எவ்வளோ செலவாச்சுன்னு கூட கேட்கவே இல்ல." இப்படிலாம் எதுவுமே சொன்னதே கிடையாது. ஏன் நான் இத சொல்றேன்னா, இப்படி கேட்குற பெர்சன்லாம் கூட நான் பார்த்துருக்கேன். லைக் இன்சூரன்ஸே கவர் பண்ணாலும், டெலிவரிக்கெல்லாம் ஹஸ்பண்டோட இன்சூரன்ஸ் கவர் ஆனா கூட, "நீ உங்க அம்மா வீட்லேருந்து காசு வாங்கிட்டு வான்னு" சொல்ற ஆட்கள்லாம் கூட இன்னமும் இருக்காங்க தான். நான் பார்த்துருக்கேன் தான். ஸோ அப்படி இருக்கிற இடத்துல நானே சொல்லுவேன், "எங்க அம்மா வீட்ல எப்படி கேட்காம இருக்கலாம்?
சொன்னா? எங்க அப்பா ஏன் கேட்கல? அப்படி சொல்லிட்டு எல்லார் கூடயும் சண்டைக்கு போயிருவேன். ஆனா என் ஹஸ்பண்ட் வந்து, "என்ன லூசு மாரி பேசுற? நம்ம குழந்தைன்னா நம்ம தானே பார்க்கணும். என் குழந்தைய நான் பார்க்காம உங்க அம்மா வந்து பார்க்கணும், உங்க அப்பா வந்து பார்க்கணும்னு எப்படி நினைக்க முடியும்? ஏன் இப்படிலாம் பேசுற?" அப்படின்ற மாரி தான் சொல்லுவாங்க. அப்பதான் எனக்கே தோணும், ஆமால்ல நம்ம ஏன் இப்படிலாம் யோசிக்கவே இல்ல? எவ்வளோ வாய்க்கிலேயே பேசுறோம், யோசிக்கிறோம். ஆனா ஏன் இது கூட நமக்கு தெரியல? ஏன் நம்ம அம்மாட்ட போய் நம்ம கேட்குறோம்? அ ஏன் நம்ம அம்மாட்ட போய் நம்ம கோச்சிக்கிறோம்? அப்படின்ற மாரிலாம் எனக்கு தோணும். லைக் இந்த மாரி நெறைய விஷயத்துல எனக்கு ஐ ஓப்பனரா இருந்திருக்காங்க. அண்ட் அதுக்குன்னு நான் பேசிக்கா ரொம்ப மக்கு அப்படிலாம் கிடையாது. அ எனக்குன்னு சில வியூஸ், தாட்ஸ்லாம் இருக்கும். பட் அது ரொம்ப நான் நான் என் மனசுல நான் என்னவா இருக்கேனோ, அத பெர்சனாவும் வெளிக்காட்டிக்கிறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. அப்படிதான் நான் இருக்கணும் அப்படின்றத எனக்கு ரொம்ப என்கரேஜிங்கா எல்லா விஷயத்துலயுமே என்கரேஜ் பண்ணி சப்போர்ட் பண்ணது என் ஹஸ்பண்ட் தான். அண்ட் நான் ஒரு விஷயம் பண்றேன், அல்லது நான் ஒரு விஷயமே பண்ணல, எதுவுமே பண்ணல, நான் சும்மா இருக்கேன்னா கூட, அ லைக் என்ன சொல்ல, என்னோட அ டெவலப்மெண்ட்காக, என்னோட மகிழ்ச்சிக்காக நான் எனக்குன்னு ஒண்ணு இந்த ஃபேமிலி, குழந்தை வளர்க்குறது, சமைக்கிறது இத தாண்டி எனக்குன்னு ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு எனக்காக அவங்க ரொம்ப யோசிப்பாங்க. அண்ட் நான் ஒரு விஷயத்துல ஒரு படிக்கிறேன்னே வச்சுக்கலாமே, லைக் நான் நாளைக்கே ஒரு டெக்னிக்கல் கோர்ஸ் ஜாயின் பண்ணி படிக்கிறேன். அதில ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டுறேன் அப்டின்னா, நான் ஒரு 10% எஃபோர்ட் போட்டாலே போதும். என் ஹஸ்பண்ட் வந்து 1000 மடங்கு எஃபோர்ட் அதில வந்து போடுவாங்க. ஸோ, அதுக்காக என்னெல்லாம் அவங்க பண்ண முடியும், எப்படிலாம் சப்போர்ட் பண்ண முடியும்னு ஓவர் சப்போர்ட்டிவாவே இருப்பாங்க. ஸோ, அந்த அளவுக்கு அண்ட் இண்டிவிஜுவலாவும் அவங்க வந்து என்ன சொல்ல, அடுத்தவங்கள பத்தி பேசுறது, வைக்கிறது இதெல்லாம் வந்து தேவையில்லாத வேலை அப்படின்னு நம்ம சும்மா சொல்லிடலாம். ஆனா நம்ம பேச தான் செய்வோம் மோஸ்ட்லி. பட் உண்மையாவே அத அவாய்ட் பண்ணிட்டு, எது என் லைஃப்ல முக்கியம். அது தப்பு சரியெல்லாம் இல்ல. அடுத்தவங்கள பத்தி பேசுறது சரியா, தப்பா அதெல்லாம் வந்து அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. என் லைஃப்ல முக்கியம் அது இல்ல அப்படின்ற ஒரு இதோட போயிட்டு இருப்பாங்க. அண்ட் நெறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நெனைப்பாங்க. அண்ட் மணி இருக்கு அப்டின்னா, நான் தான் பெரிய ஆளு அப்டின்ற ஒரு தாட்லாம் மண்டைக்குள்ள ஏத்திக்காத ஒரு பெர்சன். ரொம்ப என்ன சொல்ல, நான் யுஎஸ்லேருந்து இந்தியா வந்து சில பேரு அல்லது வீட்ல எல்லாரும் படிச்சு யுஎஸ்ல இருக்காங்க அப்டின்னாலோ, அல்லது ஒரு நல்ல ஜாப்ல இருக்காங்க அப்டின்னாலோ, ரொம்ப பெருமைய வந்து அவங்க பேச்சிலயும், அவங்களுடைய நடவடிக்கையிலயும் காட்டுற நெறைய பெர்சன் நான் பார்த்துருக்கேன். அண்ட் நான் அத ஒண்ணும் தப்பெல்லாம் சொல்லல. நாங்கலாம் பெரிய குடும்பமாக்கும், அந்த மாரியாக்கும் அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட பிஹேவியர்லாம் இருக்கும். சம்டைம்ஸ் சில பீப்பிள் அப்படிலாம் இருப்பாங்க. அண்ட் நான் என் ஹஸ்பண்ட் கிட்டேயோ, இல்ல அவங்க ஃபேமிலிலேயோ இந்த மாரி எதையுமே பார்த்ததில்ல. எ அவங்கள மாரி அவங்க ஃபேமிலிலேயும் எல்லாரும் ரொம்ப இயல்பா இருப்பாங்க. ரொம்ப நார்மலான பீப்பிளா இருப்பாங்க. ஸோ நான் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் என்ன சொல்ல, அந்த மாரி பீப்பிள் கூட நான் பழகாதனாலயோ, அல்லது என்னை சுத்தி இருந்தவங்க அந்த மேரேஜ்க்கு கொஞ்சம் முன்னாடி டைம்ல என்னை சுத்தி இருந்தவங்க இந்த மாரிலாம் இல்லாதனாலயோ எனக்கு இது ரொம்ப பெரிய விஷயமா தான் தெரிஞ்சது. நான் ஜாயிண்ட் ஃபேமிலியில தான் வந்தேன். எனக்கு சமைக்க தெரியாது, ஒண்ணும் தெரியாது. எவ்வளவோ குறை சொல்லியிருக்கலாம். என்னைய குறைன்னு சொல்லணும்னா. பட் யாருமே சொன்னதே இல்ல. ஆனா நான் ஒரு நாள் ஒண்ணு நல்லா பண்ணிட்டேன்னா, எங்க மாமனார்லாம் எங்க வீட்ல நான் மொத ஒழுங்கா ஏதோ ஒண்ணு சமைச்சப்போ, கால் பண்ணி எல்லார்ட்டயும் சொன்னாங்க. "அவ வந்து நல்லா சமைச்சுட்டா, நல்லா வச்சிருக்கா" அப்படின்னு சொல்லி எங்க மாமா அவ்ளோ பெருமையா சொன்னாங்க. ஆனா நான் அதுக்கு முன்னாடி சரியா சமைக்கல, லேட்டா எந்திரிப்பேன். இதெல்லாம் பத்தி எதுவுமே சொன்னதே கிடையாது. ஸோ அவங்க மேபி அவங்க வீட்லயும் அப்படி இருக்கனால தான் இவங்களும் அப்படி இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ரொம்பவே ஒரு பாசிட்டிவான பெர்சனா இருப்பாங்க. ஸோ நான் இந்த அளவுக்கு சொல்றேன் அப்படின்னா, இப்போ செம்ம கப்புலா இருப்பாங்க போல. லைக் சண்டையே வராது போல அப்படின்னு நினச்சிங்கன்னா, அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. சண்டை பயங்கரமா வரும். அண்ட் வி நோ ஹவ் டு ஹேண்டில் இட். என்ன சொல்ல, ஒரு ஆர்கியூமெண்ட்டா, ஒரு ஹெல்தியான கான்வர்சேஷனா இப்போலாம் அது மாற ஆரம்பிச்சிருக்கு. பிகினிங்கில அது பெரிய சண்டையா அந்த மாரி இருந்தா கூட, இப்போ ஒரு ஹெல்தியான கான்வர்சேஷன் எப்படி வரணும்? ஏன் இது நடக்குது? அப்படின்னு பேசவோ, அண்ட் ஒவ்வொரு விஷயத்தையும் 2 பேரும் சேர்ந்தே யோசிச்சு முடிவெடுக்கிறதோ, இதெல்லாம் வந்து நெறைய இப்ப தான் அ வந் மாற ஆரம்பிச்சு இப்படி வந்துட்டு இருக்கு. லைக் நான் நெறைய மாற ஆரம்பிச்சுட்டேன். ஸோ என் ஹஸ்பண்ட் என் லைஃப்ல ரொம்ப, ரொம்ப, ரொம்ப முக்கியமான ஒரு பெர்சன் தான் நான் சொல்லுவேன். மேபி இவங்க என் லைஃப்குள்ள வராம வேற யாரோ ஒரு பார்ட்னர் வந்திருந்தாங்க அப்படின்னா, நான் கொஞ்சம் இன்னும் ரொம்ப வொர்ஸ்ட்டா போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நெறையவே இருக்கு. பிகாஸ் ஐ நோ மீ பர்சனலி மோர் தென் எனிஒன். ஸோ அத நான் என்ன சொல்ல, நான் இவங்கள இவ்வளோ பெருமையா பேசிட்டேன், அப்படிலாம் பேசினா, ஐய்யய்யோ! அவங்க வீட்ல யாராவது கேட்டாங்கன்னா, நம்மள என்ன நெனைப்பாங்க? அந்த மாரிலாம் எனக்கு ஒண்ணும் எந்த ஃபீலுமே இல்ல. நான் ரொம்ப ஓப்பனா சொல்லுவேன். அ அவங்க தான் என் லைஃப்ல எனக்கு எல்லாமே. மோர் தென் எனிஒன். ஸோ என்ன அவ்வளோ தூரம் சேஞ்ச் பண்ணது என் ஹஸ்பண்ட் தான். ஸோ ஐ லவ் ஹிம் அ லாட். ஹேப்பி பர்த்டே டூ ஆரு. அண்ட் ஐ திங்க் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நம்ம ரொம்ப சப்போர்ட்டிவாக ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கிறது தான் எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன்.
ஸோ இது ரிலேஷன்ஷிப் அட்வைஸ்லாம் கிடையாது. எங்களுக்குமே சண்டையெல்லாம் வரும். ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஏன் வருதுன்னு நாங்கள் பேசுவோம் கொஞ்சம். ஸோ அப்படி தான் போயிட்டே இருப்போம். ஸோ இவங்க 2 பேருக்கும் நான் பர்த்டே விஷ் சொல்லி அவங்கள பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தான் நான் நினச்சேன். அண்ட் இதில் வந்து இந்த எபிசோட் எப்படி இருக்குது, கமெண்ட் பண்ணுங்கள், டிஎம் பண்ணுங்கலாம் நான் சொல்ல முடியாது. ஏன்னா இது ரொம்பவே ஒரு பர்சனலான ஒரு எபிசோட் தான். அண்ட் உங்கள் லைஃப்லேயும் இந்த மாதிரி அக்காவோ, அம்மாவோ, அண்ணனோ, தம்பியோ, தங்கச்சியோ, ஹஸ்பண்டோ, ஒய்ஃபோ யார் வேணாலும் இந்த மாதிரி உங்களுக்கு சப்போர்ட்டிவாக அல்லது ஃப்ரெண்டு யார் வேணாலும் உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட்டிவாக இருந்திருக்கலாம். அண்டு வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பர்சனாக இருந்திருக்கலாம் ஏதோ ஒரு விதத்தில். அண்ட் அவங்கள பற்றி நீங்கள் நினச்சி பாருங்கள் இந்த எபிசோட் ஃபுல்லாக கேட்டிருந்தீங்கன்னா. நன்றி, வணக்கம்.